அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் ஆசீர்வாதங்களையும் இந்த கால வேளையிலே நான் தெரியப்படுத்துகிறேன். காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற இந்த பகுதியில் என்னாகமம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத்தின் புத்திரர் எல்லையை நிர்மூலமாக்கும். நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒரு நட்சத்திரத்தைப் போல அவர் நம்மத்திலே உதித்தார். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை பார்க்கும்போது நட்சத்திரம் பிள்ளையை கண்டுபிடிக்கும் வரை அது நடத்தியது. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லெஹேமிலே இயேசு பிறந்தபோது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அந்த நட்சத்திரம் இயேசுவை காணும் வரைக்குமாக அந்த சாஸ்திரிகளுக்கு முன்பாக கடந்து போயிற்று. அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தைகள் இன்றைக்கு நம்மை வழிநடத்துகிறதா இருக்கிறது. தேவன் நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நம்மை நடத்துகிறார். அப்போஸ்தலர் 2:1-2-3-4 வரைக்குமாக அவர் காற்றாக அக்கினியாக இயேசுவை பின்தொடர்ந்தவர்கள் மேலே, ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்களுக்கு காத்திருந்தவர்கள் மேலே, யோவேலில் 2:28 சொன்னபடியாக அவர் மாமிசமான யாவர் மேலும் தன்னுடைய ஆவியை ஊற்றினார். அந்த ஆவியானவர் நம்மை கடைசி வரைக்கும் நடத்த நமக்கு போதுமானவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது யோவான் 16:7-8 சொல்லுகிறது, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். வழி நடத்துகிற நட்சத்திரமாக இயேசு இருக்கிறார். இரண்டாவதாக அவர் பிரகாசிக்கிற நட்சத்திரமாக நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 22:16 சொல்லுகிறது, நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன். யோவான் 1:9 சொல்லுகிறது, உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியை அந்த மெய்யான ஒளியாக இயேசு இருக்கிறார். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளிலே இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாய் வந்தேன். பாவ இருள், நோய்கள், வறுமை, கஷ்டங்கள், போராட்டங்கள், நிந்திகள், அவமானங்கள் நிறைந்த வாழ்க்கையில் ஆண்டவர் இருளான வாழ்க்கையை நீக்கி போடும்படியாக பிரகாசிக்கிற நட்சத்திரமாக நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாக இருக்கிறேன் என்று நமக்கு சொல்லுகிறார். தன்னை நட்சத்திரமாக அவர் காட்டுகிறார். மூன்றாவதாக அடையாளமான ஒரு நட்சத்திரம். லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் 10-11-12 வசனங்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னடையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். ஆண்டவர் தாமே அடையாளத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஏசாயா 7:14 சொல்லுகிறது, ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். மத்தேயு 1:23 அதை சொல்லுகிறது. நமக்காக ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நோவாவுக்கு ஒரு அடையாளம் வானவில்லின் வழியாக கொடுக்கிறார். மோசேக்கு ஒரு அடையாளத்தை அங்கே கொடுக்கிறார். யாத்திராகமம் 3:12. எசேக்கியேலுக்கு ஆண்டவர் 15 வருடங்களை கூட்டி கொடுத்து ஒரு அடையாளத்தை வெளிப்படுத்துகிறார். சூரிய கடிகாரத்தை பின்னிட்டு திருப்பி எசேயா 38 நம்ம அதை வாசிக்க முடியும். இப்படியாக அடையாளத்தை கொடுக்கிற ஒரு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆளுகை செய்யும் நட்சத்திரமாக இயேசு இருக்கிறார். மத்தேயு 2:2 யூதருக்கு ராஜாவாக பிறந்து இருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று. ஆம், அவர் ஆளுகை செய்கிற தேவன். நம்முடைய குடும்பத்தை, வாழ்க்கையை, இருதயத்தை, நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை, இந்த சமுதாயத்தை, தேசத்தை அவர் ஆளும் ராஜாவாக இயேசு பிறந்தார். அவரை
கிழக்கிற நட்சத்திரத்தை கண்டவரில் பணிந்து கொள்ள வந்தோம். ஆம், அவரை ஆராதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் சாபங்களை பாவங்களை எல்லாம் மாற்றக்கூடிய தேவன் நமக்கு இருக்கிறார். ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல ஆக்குவேன் என்று சொன்னபடியாக நம்மை மாற்றுகிற தேவன். அது மாத்திரமில்லை, தானியேல் 12:3 சொன்னபடி ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஆண்டவர் கையில் உள்ள 7 நட்சத்திரங்களைப் போல நம்ம ஏந்தி கொண்டிருக்கிற அநேகரை நாம் நீதிக்கு உள்ளாக நாம் கொண்டு வருவோம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக நாம் ஒப்புக் கொடுப்போம். இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.